வணக்கம், நான் தான் உங்க திவ்யா பேசுறேன். இந்த விஷயம் வந்து லேட்டா இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மன்னிச்சிருங்க. இந்த விஷயம் வந்து பெரிய லெவல்ல வந்து பப்ளிசிட்டி ஆகல. பட் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்றேன். இதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே சொல்றேங்க, சத்தியமா நம்ம நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்மளால வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருக்கடம்பூர் அப்படின்ற ஊர்ல தலித் சமூகத்தை சேர்ந்த பெண் நந்தினி அப்படின்ற ஒரு பொண்ண ஒரு புறம்போக்கு நாய் மணிகண்டன் அப்படின்றவன் இந்து முன்னணியில ஒன்றிய செயலாளரா இருக்கான். அவன் வந்து துரத்தி லவ் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணும் லவ் பண்ணிருக்கு, இல்லைன்னு சொல்லல, லவ் பண்ணிருக்கான். பாத்தீங்கன்னா, லவ் பண்ணும் போதே வந்து உடலுறவுல ஈடுபட்டு கர்ப்பமாயிருக்கா. பெண்கள் பண்ற மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா, லவ் பண்ணும்பொழுது உடல் உறவுல ஈடுபடுறது 100% தப்பு தான். பெண்கள் வந்து ஆண்கள் மேல இருக்க அந்த காதல் லவ் மோகத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. பிகாஸ் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்குன்றது இந்த விஷயம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவனை சொல்லும் பொழுது அவன் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு பெண் வந்து என்ன நினைச்சு, ஓகே நமக்கு சொந்தமானவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து அவ தன்னையே கொடுத்திருக்கான். அது கூட புரியாத அந்த நாய் அந்த பொண்ணை ஓகே கற்பழிச்சிட்டான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். ஓகே, என்ன பண்ணிருக்கணும் இவன்? இந்த புறம்போக்கு எச்ச பாடு பையன் இவன் மட்டும் கற்பழிச்சது இல்லாம இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டிட்டு போய் கற்பழிக்க வச்சிருக்கான். அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சு 4 பேர், இவன் கூட எச்ச பாடு பசங்க 4 பேர் வந்திருக்கானுங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இதை கேட்கும் போது எப்படிங்க இருக்கு நம்ம மனநிலைமை? எப்படி இதை டைஜஸ்டே பண்ண முடியலங்க. கேட்கும் போது ஹார்ட் வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வயிற்றுல வளர்ற குழந்தை இருக்கக்கூடாதுன்னு இறந்த பொண்ணோட வயிற்றுல இருந்து குழந்தைய கிழிச்சு எடுத்திருக்கான். இவன்லாம் ஆம்பளையா? இந்த மாதிரி ஆம்பளைங்களெல்லாம் வெட்டி கூறு கூறா போடணுங்க. அந்த அளவுக்கு ஆவேசம் வருதுங்க. நான் சொல்றேன், குண்டர் சட்டத்துல அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா 1 இயருக்கு வந்து அவன் வெளியில வர முடியாது பெயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புறம்போக்கு பசங்க, பொறுக்கி பசங்க வந்து 1 இயர்ல லைஃப் லாங் வெளியிலேயே வரக்கூடாது. இவங்களோட ஆணுறுப்பை வெட்டி கூறு கூறா போட்டு காக்காக்கு போடணுங்க. அப்பதாங்க இவங்க அடங்குவானுங்க. அந்த மணிகண்டனோட மணியை அறக்கணும். இதுதாங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் இதுதான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து தண்டனை பண்றாங்க, சாரி குற்றம் பண்றாங்க, இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்குற தண்டனை எல்லாம் சின்னதாவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு வந்து அவங்க பயப்படுற மாதிரி கொடுத்தாதானே வந்து இந்த சொசைட்டில வந்து தப்பு பண்றதுக்கு ஆம்பளைங்க பயப்படுவாங்க. எல்லா ஆம்பளைங்களும் சொல்ல முடியாது, ஆம்பளைங்களும் எவ்வளவு பேர் நல்லவங்க இருக்காங்க. இந்த மாதிரி கேடு கெட்டவன் வந்து பண்ற தப்பாலதான் மத்த ஆம்பளைங்களையும் வந்து நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து ஆம்பளைங்களோட பேசும்போது பயப்படுறாங்க. ஃப்ரெண்ட்லியா பேசினா கூட நம்ம பொண்ணுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. சோ ப்ளீஸ், தயவு செஞ்சு இவன் வந்து லைஃப் லாங் வெளியில வரவே கூடாது. இவன் வந்து இவன் போனது மட்டும் இல்லாம இவன் 4 ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்காங்க. இவனோட உறுப்பை மட்டும் வெட்டிடக்கூடாது, பண்ண 4 பேரோட உறுப்பையும் வெட்டி காக்காக்கு போடணுங்க. மனசு ஆற மாட்டேங்குது. நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்க நம்மலாம் வந்து சப்போர்ட் பண்ணாதான் வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் அவங்கள போய் ரீச் ஆகும் பொழுது புரியும். நம்ம சொசைட்டி பீப்புள்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க.